8ஆம் பாவத்திற்கான காரகத்துவங்கள். ஜாதகரின் ஆயுள், அவமானம், வெளி மாநிலம், கண்டம், விபத்து, நீண்டகால வியாதி. 6ஆம் பாவங்கிறது வியாதி, 8ஆம் பாவங்கிறது நீண்டகால வியாதி. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. இது பொதுவான பாயிண்ட் தான், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஜோதிட முறைகள்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாவத்தோட 3ஆம் பாவம் அந்த பாவத்தை வளர்க்கும். சரிங்களா? 6ஆம் பாவங்கிறது வியாதி, கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதோட 3ஆம் பாவம் 6, 7, 8 3ஆம் பாவம். அதே மாதிரி தீராத கடன் 8ஆம் பாவம். அதே மாதிரி தீராத வியாதி 8ஆம் பாவம். எழுதிக்கங்க. அடுத்தவரின் பணம், அதாவது இவரோட பணம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துக்கு நேர் எது 7ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவம். 7ஆம் பாவம், அதாவது 2ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம். அப்போ வந்து எதிர் நபரின் பணம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா விதமான ஜோதிட முறைகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன், உயில், அதை உயில் எழுதி வைப்பாங்க இல்லையா சொத்துக்களை, அந்த உயில். திடீர் அதிர்ஷ்டங்கள், ஆண் பெண் பாலின உறுப்புகள், திடீர் வீழ்ச்சி, உறுப்புக்கள் பழுது ஏற்படுதல், உறுப்புக்களை இழத்தல், லஞ்சம், சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள், துரதிர்ஷ்டம், தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்காமல் போவது, பயனற்ற தெய்வ வழிபாடு, துர்மரணம், அவப்பெயர், தற்கொலை, ஒரே நேரத்தில் வரும் பலவித நோய்கள், வலி வேதனைகள், துரோகம், துக்கம், போராட்டம், நமது பொருட்கள் அடுத்தவர்களிடம் சென்று விடுதல், வீண் பழி, நஷ்டம், இன்சூரன்ஸ், காப்பீட்டு தொகை பெறுதல். அதை இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கான இது அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது பெறுது. இயற்கை சீற்றங்கள். அடுத்த ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்.